முத்துக்காளுடைய மனைவி பாத்தீங்கன்னா 47 வயசு தான். அவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அபாய கட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப கீழ்பார்க் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தாங்க. யாருமே முத்துக்காளைக்கு உதவியா இல்ல. 17 நாட்கள் வரைக்கும் முத்துக்காளை இந்த மாதிரி மனைவி அட்மிட் ஆயிருக்காங்கிறது யார்ட்டையுமே சொல்லல. அது காரணம் என்னன்னா, அவர் வீடியோ போட்டு காசு வாங்குறதுக்கு விரும்பலைன்னு சொன்னாங்க. அது 10 பேர் உதவி செய்யறான் அப்படின்னா ஒரு 100 பேர் பாத்தீங்கன்னா டேய் வந்துட்டீங்களாடா பிச்சை எடுக்கிறதுக்கு. பிரசாத் ஸ்டுடியோ இருக்கிற அருணாச்சலம் ரோட்ல எல்லாம் அவர் குடிச்சிட்டு பல நேரங்கள்ல ஒரு தடுமாற்றமா நிப்பாரு. டீ கடையில அங்க இங்கெல்லாம் நிப்பாரு. நானே நிறைய பார்த்திருக்கேன் முத்துக்காளைய. சினிமா பிரபலம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அவனுக்கு என்னப்பா சினிமா நடிங்க, சினிமா துறையில் இருக்கிற எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும். ஆனா பாக்குறவங்களுக்கு அது தெரியாதுல்ல. பாக்குறவங்க ஏன்ப்பா முத்துக்காளை 100 படம் நடிச்சாரு, 100 படம் நடிச்சா என்ன சம்பளம் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க ஒரு நாளைக்கு? முத்துக்காளை சரி ஓகே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாரு. அந்த வீடியோ போட்டோன்னே பாத்தீங்கன்னா அது வைரல் ஆயிடுச்சு. அது சிஎம் விஜய் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. கான மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. பிரபல காமெடி நடிகர் முத்துக்காளை அவங்களுடைய மனைவி இறந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ எல்லாம் போட்டிருந்தாரு. என்னோட மனைவி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து தனியாலா நின்று நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வீடியோ எல்லாம் வந்துருந்துச்சு. இப்ப திடீர்னு அவங்களோட மனைவி இறந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? முத்துக்காளை காமெடி நடிகர், எல்லாருக்கும் தெரிஞ்ச நடிகர். நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. வடிவேலுவோட நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் முத்துக்காளைனா எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு பிரபலமான காமெடி நடிகர் தான். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. முத்துக்காளையுடைய மனைவி, முத்துக்காளைக்கு சின்ன வயசு தான், ஒரு 48 49 வயசு தான். முத்துக்காளையுடைய மனைவி பாத்தீங்கன்னா 47 வயசு தான். அவங்க திடீர்னு பாத்தீங்கன்னா மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. மூளையில ரத்த கசிவு ஏற்படுது அப்படின்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி மூளையில் ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி எதுவும் நடந்ததா இல்லை மூளை நரம்பு வெடிச்சுதா அப்படின்றது நமக்கு தெரியல. அதாவது பிரெயின் ஹெமரேஜ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன நடந்ததுன்னு தெரியல. ஸோ மூளையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பார்ட். நம்ம உடம்புலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்டு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய முழு விஷயத்தையும் எல்லா அங்கங்களையும் இயக்கக்கூடிய முதல் ஒரு உறுப்பா மூளை இருக்கு. ஸோ மூளை செயல்படாம போச்சுன்னா நம்மளால எதுவுமே செயல்படுத்த முடியாது. அதுதான் உண்மையான சூழ்நிலை. ஸோ முத்துக்காளை அவருடைய மனைவி ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அபாய கட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப கீழ்பார்க் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தாங்க. யாருமே முத்துக்காளைக்கு உதவியா இல்லை. முத்துக்காளை மட்டும் தனியா நின்று பாத்தீங்கன்னா 17 நாள் அவர் மனைவி பார்த்துட்டு இருந்திருக்காரு. கூடவே இருந்திருக்காரு. எல்லா வேலையிலும் மனைவிக்கு எல்லா பணிவிடைகளையும் செஞ்சிருக்காரு. எப்படியாவது மனைவியை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அது இயல்புதான். எல்லாருமே நம்ம வீட்டுல யாருக்காவது உடம்பு முடியலன்னு நம்ம என்ன நினைப்போம்? எப்படியாவது காப்பாற்றணும், எப்படியா அரும்பாடாவது பட்டு காப்பாத்திடணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன செலவானாலும் பரவாயில்லன்னு நம்ம நினைப்போம்ல. அந்த மாதிரிதான் கூடவே இருந்து மனைவியை பார்த்திருக்காரு. அது என்ன எதை காட்டுது அப்படின்னா அவர் மனைவி அவர் 2 பேரும் வாழ்ந்த அந்த தாம்பத்தியத்தை காட்டுது. அது அந்த அளவுக்கு 2 பேரும் அந்யூன்யமா பிரியமா பாசமா இருந்திருக்கிறாங்க. அவருக்கு ஒரு மகன் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு நல்ல குடும்பம், அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா திடீர்னு மனைவி இந்த மாதிரி ஒரு துயரமா இறந்து போறதுங்கிறது உண்மையானுமே வேதனையான விஷயம் தான். நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா 17 நாட்கள் வரைக்கும் முத்துக்காளை இந்த மாதிரி மனைவி அட்மிட் ஆயிருக்காங்கிறது யார்ட்டையுமே சொல்லல. அது காரணம் என்னன்னா, அவர் வீடியோ போட்டு காசு வாங்குறதுக்கு விரும்பலைன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்ப நீங்க இன்னைக்கு நிறைய சினிமா துறையில் நம்ம பார்த்தோம். போண்டாமணி இன்னும் பலர் பாத்தீங்கன்னா வீடியோ போடுவாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, கிட்னி ஃபெயிலியர், அபாய கட்டத்துல இருக்கேன், கடைசி கட்டத்துல வீடியோ போடுவாங்க. அது தப்பா சொல்ல முடியாது. அவங்க அதாவது ஒரு மருத்துவத்துக்கு கூட காசு இல்லாத ஒரு சூழல் இன்னைக்கு சினிமா நடிகர்களுக்கு, சினிமா பிரபலங்களுக்கு இருக்கு. ஸோ நம்ம தான் சினிமா பிரபலமா நினைக்கிறோம். நம்ம தான் சினிமா பிரபலமா வெளியில இருந்து பாக்குறோம். ஆனா அவங்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் இருக்குன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு வீடியோ போட்டா ஒரு போண்டாமணின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் இறந்து போயிட்டாரு. இப்ப அவர் ஒரு வீடியோ போட்டாரு. அந்த வீடியோ பார்த்ததுனால பல பேர் அவருக்கு உதவி செஞ்சாங்க. எத்தனையோ பேர் உதவி செஞ்சாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹெல்த் மினிஸ்டர் உதவி செஞ்சாரு. பல பேர் சப்போர்ட் பண்ணாங்க. சினிமா துறை பிரபலங்கள் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. தனுஷ்ல இருந்து பல பேர் பணம் கொடுத்தாங்க. ஸோ பாத்தீங்கன்னா அபினவ்னு ஒரு நடிகர் இருந்தார் இல்லையா,
அந்த நடிகர் குடியால பாதிக்கப்பட்டிருந்தார், கல்லீரல் டேமேஜ் ஆயிருச்சு. அவர் ஒரு வீடியோ போட்டு கேபி பாலால இருந்து பல பேர் வந்து அவருக்கும் பாத்தீங்கன்னா தனுஷ்ல இருந்து பல பேர் வந்து உதவி செஞ்சிருந்தாங்க. சோ இது எப்படின்னா இந்த உதவிகள் அந்த மருத்துவத்துக்கு கூட காசு இல்லாத ஒரு சூழல்ல அவங்க பாதிக்கப்படும் போது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சினிமால சப்போர்ட் பண்றாங்க, பண்ணியிருக்கிறாங்க, தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல வந்து விமர்சனங்கள் நிறைய வருது. இன்னைக்கு சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பேச்சு பொருளா மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒரு வீடியோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 10 பேர் உதவி செய்யறான் அப்படின்னா ஒரு 100 பேர் வந்து பாத்தீங்கன்னா, டேய் வந்துட்டீங்களாடா பிச்சை எடுக்கிறதுக்கு, என்னடா காசுக்கு ஒண்ணும் இல்லையாடா உங்களுக்கு, என்ன சம்பாதிச்செல்லாம் என்ன பண்ணி ஜல்சா பண்ணி அழிச்சிட்டீங்களாடா, குடிச்சு அழிச்சிட்டீங்களாடா, ஏன்டா டே அறிவு கட்ட பசங்களா, சேர்த்து வச்சுக்க மாட்டீங்களாடா, சினிமாக்கார பயலுங்களா, அப்படி இப்படின்னு நிறைய விமர்சனங்கள். இன்னைக்கெல்லாம் சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாரை திட்டுறோம், ஏன் திட்டுறோம், எதுக்கு திட்டுறோன்னே தெரியாம திட்டுறாங்க, காரியமே இல்லாம திட்டுறாங்க. அந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள்லாம் வரும்போது இதெல்லாம் மனசை பாதிக்கும். உண்மையாலுமே பாத்தீங்கன்னா அவங்களே ஒரு பாதிப்புல இருக்காங்க, அவங்களுக்கே உடல் பின்னடைவு இருக்கு, அவங்களே வந்து கஷ்டத்துல இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து நீங்க அவங்களை குத்துற மாதிரி போட்டீங்கன்னா எப்படிங்க நியாயமா? அது நியாயம் இல்ல. ஆனா எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு அவங்க வீட்டுல அப்படி ஒரு இழப்பு ஏற்படாதா, அவங்க வீட்டுல அப்படி ஒரு கஷ்டம் ஏற்படாதா? ஆனா அதெல்லாம் பத்தி யோசிக்கிறது இல்லை. செலிபிரிட்டி பிரபலம் அப்படின்னா அவங்கள பத்தி தவறா விமர்சனம் பண்றதுக்கு ஒரு கூட்டமே இன்னைக்கு வந்து சோசியல் மீடியால இருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. சோ அதெல்லாம் வந்து முத்துக்காளை விரும்பலைன்னு சொல்றாங்க. நம்ம ஒரு பணம் கேட்டு 10 பேர் உதவி செய்வாங்க, கூட நடிச்ச நடிகர்கள்லாம் உதவி செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அது பல பேர் விமர்சனம் பண்றாங்க, பிச்சை எடுக்கிறீங்களா அது இதுன்ற மாதிரி விமர்சனம் பண்றாங்க. தேவையே இல்லையே, நமக்கு இருக்கிற காசை வச்சு நம்ம மனைவி எப்படியாவது காப்பாற்றுவோம் என்னென்னமோ பண்ணியிருக்காரு. 17 நாள் வரைக்கும் சினிமா துறையில யாருக்குமே ஒரு மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லைங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் அவருடைய மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து கேள்விப்பட்டு வந்து பார்த்து முத்துக்காளை கிட்ட வற்புறுத்தி, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யூத் படத்துல நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் விஜயோட வந்து. சோ அந்த 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 படத்துல சேர்ந்து நடிச்சதுனால நம்ம முதலமைச்சர் ஆயிட்டார் இன்னைக்கு விஜய் அவர்கள். அதனால நீங்க வந்து ஒரு வீடியோ போட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அது வந்து சோசியல் மீடியால எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிய வரும், எல்லாருக்கும் காதுக்கும் போகும். அப்படி இருக்கும்போது முதலமைச்சர்ல இருந்து உங்களுக்கு உதவி வரும். நீங்க அவரோட படத்திலே சேர்ந்து நடிச்சிருக்கிறீங்க, இது ஒரு உதவி தானே. இன்னைக்கு மருத்துவம் உங்க மனைவியை காப்பாத்துறதுக்கு காசு இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறீங்க. சோ அது நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா வந்து உங்களுக்கு நல்லது தானே. அதுக்காண்டி நீங்க மனைவிக்காண்டி நீங்க ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கட்டாயப்படுத்தினதுக்கு அப்புறம் முத்துக்காளை சரி ஓகே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டாரு. அந்த வீடியோ போட்டோன்னே பாத்தீங்கன்னா அது வைரல் ஆயிடுச்சு. அது வந்து சிஎம் விஜய் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ராஜ்மோகன் வந்து அவரை அனுப்பிச்சு என்ன தேவைங்கிறத கேட்டு அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. என்னதான் அவங்க உதவி பண்ணாலும், என்னதான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும், அது எப்படி சொல்றது, மருத்துவத்தை மீறி மரணம் இயற்கை, அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று காலை வந்து முத்துக்காளையுடைய மனைவி அவங்க வந்து காலமாயிட்டாங்க. ஸோ அந்த வேதனை வந்து அவரால் தாங்க முடியல. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு 2 பேரும் கணவன் மனைவி அவ்வளோ சந்தோஷமா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மனைவி அதை பார்க்கும்போதே கஷ்டமா இருக்கு. அந்த வீடியோ அவங்க இறந்து போயிருக்கிற முகத்துல விழுந்து அழுது கொஞ்சிறாரு, அதெல்லாம் ரொம்ப நெஞ்சடிக்கிற மாதிரி இருக்கு அந்த வீடியோஸ்லாம். இதெல்லாம் வந்து வருத்தமான விஷயம்தான் முத்துக்காளையை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து சொந்த ஊருக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க இறுதி காரியங்களுக்காண்டி. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முத்துக்காளை அவர் வந்து நிறைய படங்கள் நடிச்சாரு, பல படங்கள்ல வந்து வடிவேலு ஜோடி போட்டு நடிச்சாரு, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட அவருடைய பர்சனல் ஹேபிட்ஸ் கொஞ்சம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க அடிமையாயிட்டார் முத்துக்காளை. இதை நம்ம வந்து எப்படின்னா முத்துக்காளை குடிக்க அடிமையாயிட்டார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து மட்டமா சொல்றதுக்கு வரல. நம்ம இங்க எங்கேயுமே அப்படி சொல்ல விரும்பல, அப்படி குறிப்பிடவும் விரும்பல. ஆனா அது உண்மை, நடந்தது உண்மை. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரசாத் ஸ்டுடியோ இருக்கிற அருணாச்சலம் ரோட்ல எல்லாம் அவர் வந்து குடிச்சிட்டு வந்து பல நேரங்கள்ல வந்து ஒரு தடுமாற்றமா நிப்பாரு, டீ கடையில அங்க இங்கெல்லாம் நிப்பாரு. நானே நிறைய பார்த்திருக்கேன் முத்துக்காளைய, எல்லாருக்கும் தெரியும், பப்ளிக்லாம் கூட பார்த்து முத்துக்காளைன்னு பேசுவாங்க. ஆனா அவருக்கு நிதானம் இல்லாத அளவுக்கு வந்து குடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாரு ஒரு காலகட்டம். இப்ப இன்னைக்கு வந்து முழுசா குடியில இருந்து வெளியில வந்துட்டாரு. அப்படியெல்லாம் வந்து முத்துக்காளை வந்து இருந்தாரு. அந்த பணத்தை வந்து சேர்த்து வைக்கணுமா, நம்ம குடிக்கிறது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா மதுபான கடைகள் திறந்து வச்சிருக்காங்க, தவறுதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது அளவோட இருக்கணும். அளவு அப்படிங்கிறது தான் எங்கேயுமே முக்கியம். அளவு மிஞ்சினால் எல்லாமே ஆபத்து தான். நீங்க வந்து உணவை கூட பாத்தீங்கன்னா ஏன் 3 வேளை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க, நீங்க 30 வேளை சாப்பிடலாமே, காலையில இருந்து எந்திரிச்சதுல இருந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாமே, அது ஆபத்து. அதனால அதாவது அமிர்தமும் இருந்தாலும் அளவுக்கு மீறினால் நஞ்சுன்னு சொல்றாங்களா, அதுதான். அது மாதிரி பாத்தீங்கன்னா சில காரணங்கள் அவர் வந்து பணத்தை சேர்த்து வைக்கலையா என்னன்னு தெரியல. பொதுவா இந்த மாதிரி நடிக்கிற நடிகர்கள் ஒண்ணு பெரிய நடிகரா இருக்கணும், இல்லைன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரியாவது இருந்துட்டு போயிடும். இடைப்பட்ட சூழல்ல இருக்கிற இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரு காலகட்டத்துல வாய்ப்பு வரும். நீங்க இப்ப முத்துக்காளையே எடுத்துக்கிட்டீங்கன்னா வடிவேலு வந்து பாப்புலரா இருந்த ஒரு காலகட்டத்துல வந்து முத்துக்காளுக்கு தொடர்ந்து வாய்ப்பு வந்தது, முத்துக்காளை தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா வடிவேலு
வடிவேலுவே இன்னைக்கு இல்ல. கிட்டத்தட்ட வடிவேலு எனக்கு தெரிஞ்சு 2011 இருந்து இப்ப 15 வருஷம் ஆச்சு. 1-2 படங்கள் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு தான் பண்றாரே தவிர வடிவேலு இன்னைக்கு ஃபீல்ட்லே இல்ல அப்படின்னும் போது வாய்ப்பு இல்ல. முத்துக்காளைக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. ஸோ தொடர்ந்து படங்கள் இல்ல. சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கலைஞர்கள் சேர்த்து வைக்க முடியாம போயிருது. சேர்த்து வைக்கிற முடியாத சூழலும் அவங்க வந்துருது. நீங்க ஒரு படத்துல என்னதான் நீங்க நடிச்சாலும் உங்களுக்கு 3000 ரூபாயில இருந்து 5000 ரூபாய்க்கு மேல ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை எடுத்துட்டு போய் உங்க பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவீங்களா, காலேஜ் ஃபீஸ் கட்டுவீங்களா, மளிகை சாமான் வாங்கி கொடுப்பீங்களா, வாடகை கட்டுவீங்களா? ஸோ எல்லாம் பல விதமான கஷ்டங்கள் இருக்குல்ல, அன்றாட கஷ்டங்கள், அன்றாட தேவைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து தான் பயன்படுத்த முடியும். அப்படிதான் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி கலைஞர்கள் எல்லாருமே அப்படிதாம்மா. இது ஒரு சாபக்கேடு சினிமாவை பொறுத்த வரைக்கும். அப்படின்னா ஒண்ணு நீங்க டாப் ஸ்டாரா மாறிடணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டம் தான், ரொம்ப சாபக்கேடு. அப்படி வந்து சேர்த்து வைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு, அது உண்மைதான். ஆனா அதையும் மீறி என்னன்னா ஒரு சில கலைஞர்கள் நமக்கு நாளைக்கு இந்த வாய்ப்பு தொடர்ந்து கிடைக்காது. ஏன்னா சினிமால வர வாய்ப்புகள் வந்து நிரந்தரம் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் வேலையா அது கிடையாது. அப்படி இருக்கும்போது பென்ஷன் ஏதாவது இருக்கா, எதுவுமே கிடையாது. அப்படின்னும் போது நாளைக்கு ஒரு கஷ்டத்துல நமக்கு ஒரு பணம் தேவைன்னு சேர்த்து வச்சுக்கிட்ட ஒரு சில நடிகர்களும் உண்டு. ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா சேர்த்து வைக்காம இப்படி கஷ்டப்படுறவங்க தான் நிறைய பேர் உண்டு. நீங்க சாப்பாட்டுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ கூழோ கஞ்சியோ கொடுத்துட்டு படுத்துடலாம். ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு ஆபத்தான கட்டம், ஒரு 5 லட்சம் 10 லட்சம் நீங்க மருத்துவம்னு போனீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் சாதாரணமாவே ஆயிடுது. ஒரு ஹார்ட் ஆபரேஷனா 10 லட்சம் ஆயிடுது, 4 லட்சம் ஆயிடுது, 8 லட்சம் ஆயிடுது. எல்லாமே அப்படிதான். கிட்னி எல்லாம் அப்படி ஆயிப்போச்சு. அப்படின்னும் போது செலவு 10 லட்ச ரூபா செலவு பண்றதுக்கு அந்த நேரத்துல காசு இருக்கா? யாராவது ஒருத்தருக்கு வந்து திடீர்னு வந்து உடம்பு முடியாம வந்துடும். அவங்களுக்கே நடிக்கிற அந்த பிரபலத்துக்கே வந்துடும், பிரபலத்தினுடைய குடும்பத்தில் உள்ளவங்க யாருக்காவது வந்துடும். எது வேணா எப்போ வேணா நடக்கும். ஸோ எப்படி நோய் எப்போ வரும்னே சொல்ல முடியாது. இந்த நிமிஷம் நல்லா இருப்போம், அடுத்த நிமிஷம் என்னவா இருப்போம் நமக்கு தெரியாது. இறப்பு கூட சில நேரங்கள்ல நேர்ந்து நல்லா பேசிட்டு போது இறந்து போயிடுறாங்க. மேடையில் ஆடிட்டு இருக்கவங்க பாடிட்டு இருக்கவங்க டப்புன்னு விழுந்து இறந்து போயிடுறாங்க. நிறைய நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி வந்து நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல இந்த மாதிரி வந்து ஒரு ஆபத்தான மருத்துவ செலவு கூட காசு இல்லாம தவிக்கிறதுங்கிறது ஒரு கொடுமையான விஷயம் தான். முத்துக்காளையெல்லாம் 17 நாள் என்ன நினைச்சிருப்பாரு? அணை வந்து இப்படி ஒரு ஆபத்தான கட்டத்துல இருக்காங்க, எப்படியாவது நம்ம வந்து காப்பாத்திர மாட்டோமா? காசு இருந்தா காப்பாத்திரலாமே, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாமே. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் இன்னைக்கு கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் மனுஷன் என்ன நினைப்பான், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு இருக்கிறத விட ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிடலாமா, கொஞ்சம் இன்னும் பெட்டரா ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாமா, இப்படி நினைக்கிறது இயல்பு. அது இல்லாம நம்ம மனைவி இறந்து போயிட்டாங்களே அப்படிங்கிறது காலம்புறா அவங்களுக்கு ஒரு வேதனையை கொடுக்கும். ஸோ பொதுவா இந்த மாதிரி கலைஞர்கள் அதாவது ஒரு காலகட்டத்துல பிஸியா இருந்தா அந்த காலகட்டத்துல வர அந்த வருமானத்தை கொஞ்சமாவது சேர்த்து வைக்கணும். நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும், அந்த எதிர்காலத்துல உள்ள பிரச்சனைகளுக்கு நம்ம ஏதாவது பணம் நம்ம கையில இருக்கணும், கையிருப்பு இருக்கணும்னு ஒரு எண்ணத்தோட சேர்த்து வைக்கணும். ஆனா பொதுவாக சினிமாவில் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு ஜாலியா கெட் டுகெதர் மாதிரி சேர்றது, தண்ணி அடிக்கிறது, சாப்பிட்றது, இப்படியே வந்து அந்த லைஃப்பை ஓட்டிட்டீங்கன்னா பின்னாடி வர காலகட்டத்தில் வந்து கஷ்டமான ஒரு சூழல் வந்துடும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த கலைஞர்களுக்கு வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்கிறது ஒரு காலகட்டத்தில் இருக்கும். அடுத்து அவர் நல்ல நடிகராக இருப்பார், ஏதோ ஒரு படத்தில் ஒரு இயக்குனர் சொல்லுவார், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நடிகரை கூப்பிட்டு வாப்பா, அவர் இந்த படம் இந்த ரோலில் நடிக்க வைக்கலான்னு சொல்லுவார். இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கும் அந்த நடிகருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கும். அப்போ என்ன செய்வான் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர், ஒரு நாள் வெயிட் பண்ணிட்டு அடுத்த நாள் டேரக்டர் கேட்பாரு, என்னப்பா அவர் கூப்பிட்டு சொன்னேன் அந்த நடிகரை, என்னாச்சுப்பா பேசுனீங்களா அந்த கேரக்டருக்கு அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான், சார் அவர் வந்து சம்பந்தம் இல்லாம சம்பளம் கேட்கிறார் சார் அப்படின்னு. என்னப்பா என்ன சம்பளம் கேட்கறாங்க? சார் 5000 கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு, 50,000 வேணுங்கிறாரு அப்படின்னு. அவங்க பேசியிருக்கே மாட்டாங்க, அந்த நடிகர்கிட்ட அவங்க கான்டாக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த வாய்ப்பை வந்து கெடுத்து விடணுங்கிறதுக்காண்டி இப்படி சொல்லிடுவாங்க, 50,000 கேட்கிறார் சார். என்னையா 50,000 கேட்கிறானா? அநியாயம் இருக்கு, ஏதோ வேலை இல்லாம இருக்கான், வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைச்சோம், 50,000 கேட்கறாங்க, சரி உடியா வேற யாரையா கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் சினிமா நடக்கும். அப்படி இருக்கும்போது முத்துக்காளையெல்லாம் நிறைய ஒரு காலகட்டத்தில் குடிநோயாளியா இருந்தார், தொடர்ந்து குடிச்சிட்டு இருந்தாரு, ரோட்ல இப்படிதான் போயிட்டு இருந்தாரு. அதனால பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்க எல்லாம் சினிமா ஏரியா தான் கோடம்பாக்கம், வடபழனிலாம் பார்த்துட்டு என்னடா முத்துக்காளை இப்படி சுத்திட்டு இருக்காருன்னு பார்த்துட்டு ஏதாவது ஒரு டைரக்டரே சொல்றாரு முத்துக்காளை இதில் நடிக்க வைக்கலாம் பண்ணா என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அவர் குடிச்சிட்டு கோடம்பாக்கத்துல சுத்திட்டு இருக்காரு சார் அப்படின்னு சொல்லி கெடுத்து விட்டுருவாங்க. அவரு அந்த ஒரு நாள் கூட குடிச்சிருப்பாரு பாவம், தொடர்ந்து குடிக்கிறவராக கூட இருக்க மாட்டாரு. ஆனா அவங்களுக்கு பிடிக்காது, அந்த இடத்துல வேற ஒருத்தரை நடிக்க வைக்கலாம்னு நினைப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த வாய்ப்பு வந்து கெடுத்து விட்டுருவாங்க. இதெல்லாம் நடக்குதுமா, பல விதம் இது நடக்கும். உடம்பு சரியில்லைன்னா கூட வந்து நம்ம வெளியில சொல்ல முடியாது. சினிமா பொறுத்த வரைக்கும் உடம்பு சரியில்லை, அவருக்கு ஒரு பைபாஸ் ஆப்ரேஷனா, அவருக்கு வந்து கிட்னி ஆப்ரேஷனா, அவருக்கு வேற ஏதோ வந்து ஆப்ரேஷனா அப்படி இப்படின்னு சொன்னா புக் பண்றதுக்கு பயப்படுவாங்க. அவர் ஆப்ரேஷன் ஆமாப்பா, பார்த்துப்பா, வேணாப்பா, விட்டுருப்பா அப்படின்வாங்க.
ஏன்னா எந்த நேரத்துல என்ன வேணாலும் நடந்துரும்னு பயந்துட்டு பண்ண மாட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, விஷ்ணு படம் பண்ணோம். அந்த அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எஸ் சந்திரன் ஒரு காமெடி நடிகர் இருந்தார். ரொம்ப பாப்புலரான காமெடி நடிகர். அவர் வந்து பாத்தீங்கன்னா எம்பியாலாம் இருந்தாரு. அவர் வந்து ஒரு பைபாஸ் ஆபரேஷன், அதாவது ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி ரெஸ்ட்ல இருந்தாரு. தேறி வந்துட்டாரு. 3 மாசம் 6 மாசம் கழிச்சு தேறி வந்துட்டாரு. நல்லாவே இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் 20 வருஷம் நல்லா இருந்தாரு அந்த ஆபரேஷனுக்கு அப்புறம். ஆனா அந்த நேரத்துல எஸ் சந்திரன் எல்லாரும் புக் பண்றதுக்கு தயங்கினாங்க. காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவருக்கு பைபாஸ் ஆபரேஷன் நடந்திருக்கு, இப்ப நம்மயே ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தயங்கினாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எங்க அப்பா எஸ் சந்திரன் கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னாரு, சார் அவர் பைபாஸ் ஆயிருக்கு சார், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியா, ஃபோன் போட்டு கொடு, நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லி நேர பேசுனதுக்கு, என்ன சந்திரன் வரீங்களா, நடிக்கிறீங்களா, நடிக்க முடியுமா அப்படின்னா, வாய்ப்பே யாருமே தரமாட்டாங்க சார், தரமாட்டேங்கிறாங்க சார், நீங்க கொடுத்தீங்கன்னா உடனே நான் நடிக்கிறதுக்கு வரேன், நீங்க இந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்து எஸ் சந்திரன் நடிக்க வந்துட்டாருன்னு பார்த்துட்டு நிறைய பேர் வாய்ப்பு கொடுப்பாங்க சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்ன்னு சொன்னாரு. உடனே வந்து பாத்தீங்கன்னா எஸ் சந்திரனை புக் பண்ணியா, எவ்வளவு காசா இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்து புக் பண்ணு அப்படின்னு சொல்லி புக் பண்ணி, அந்த படம் விஷ்ணு படத்துல அவர் விஜய் நடிச்ச படம், அவர் நடிச்சாரு. நடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த படத்துல நடிக்கிறாரு, மறுபடியும் நடிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள் புக்கிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. தொடர்ந்து வந்து நடிச்சிட்டு இருந்தாரு. அதான் ஒருத்த மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும். ஒருத்த கஷ்டத்துல மாட்டிட்டான், ஒருத்த துன்பத்துல மாட்டிட்டான்னா சினிமா துறையில இருக்கிறவங்க வந்து நம்ப மாட்டாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க மூலியமா நமக்கு ஒரு காரியம் ஆகணும், அவங்க மூலியமா நமக்கு உதவி கிடைக்கணும், பணம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க, காலை கூட பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் இந்த சினிமா துறையில பல பேர் இருக்காங்க. எல்லாரையும் நான் சொல்லல, பல பேர் அப்படிதான் இருக்காங்க. ஒரு சிலர் தான் ரொம்ப நல்ல மனிதர்களா, கௌரவமான மனிதர்களா இருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த சினிமா நடிகர்கள், சின்ன சின்ன நடிகர்கள், அவங்கள ரோட்ல பார்க்கும்போது இந்த போண்டாமணி, இந்த முத்துக்காளை, இப்படி சின்ன சின்ன நடிகர்கள்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சினிமா பிரபலம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஓ, அவனுக்கு என்னப்பா சினிமா நடிகை, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த மாதிரி சின்ன சின்ன நடிகர்கள்லாம் பாவம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு வேதனைப்படுறாங்க, அன்றாடம் வந்து குடும்பம் நடத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எல்லாமே வந்து சினிமா துறையில இருக்கிற எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியும். ஆனா பாக்குறவங்களுக்கு அது தெரியாதுல்ல. பாக்குறவங்க ஏன்பா முத்துக்கால 100 படம் நடிச்சாரு, 100 படம் நடிச்சா என்ன சம்பளம் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க, ஒரு நாளைக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, 3000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. சரி, 100 படத்துல படம் ஃபுல்லா 90 நாள் அவருக்கு வேலை இருந்துருமா? ஒரு படத்துல ஒரு 4 நாள் வேலை இருக்கும், 3 நாள் வேலை இருக்கும். அதுல என்ன பெருசா சம்பாதிச்சிட முடியும்? அப்படி 100 படம் நடிச்சா போதுமா? அது அன்னன்னைக்கு வந்து பயன்பட்டு இருக்கும், அவங்களுக்கு தேவையில்லாம இருந்திருக்குமா? ஸோ அவங்க இப்ப 100 படம் நடிச்சாரு, ஏப்பா இப்படி இருக்காரு, காசு இல்லையா அப்படிங்க, அதெல்லாம் கிடையாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒரு சூழல், அதை தவிர்க்கணும். இப்போ முத்துக்காலையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அதை தவிர்க்கணும் அப்படின்னா விழிப்புணர்வு வரணும். முதல்ல வந்து நம்ம இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு வடிவேலோட இருக்கோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் வந்து மார்க்கெட்ல வந்து தொடர்ந்து அவர் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு. ஏதோ ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு. ஒரு 5000 ரூபாய் வருதா, ஒரு 1000 ரூபாயை எடுத்து வச்சிடணும், சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரணும். அப்படி வந்து சேர்த்து வச்சா மட்டும்தான் நம்மளை பாதுகாத்துக்க முடியும். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா யாருமே வரமாட்டாங்க, அண்ணன் தம்பி கூட வரமாட்டாங்க. அப்பா அம்மா வேணா வேதனைப்படுவாங்க, கட்டின மனைவி குழந்தைங்க வேணா வேதனைப்படுவாங்க. காசு இல்ல, அவங்ககிட்டயும் காசு இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நல்ல மனசோட ஒருத்தர் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட காசு இருக்காது. ஸோ அப்படிங்கும்போது உதவிக்கு யாரும் வரமாட்டாங்கம்மா. உங்களுக்கு அதிகபட்சம் என்ன உதவி செய்வாங்க? ஏதோ ஒரு சூழல்ல ஒரு ஏதோ ஒரு தேவைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஒரு பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இல்லைன்னு ஒருத்தர் போய் நின்னீங்கன்னா, சரி என்னப்பா ஸ்கூல் ஃபீஸ் 10,000 20,000 கட்டுவாங்க. தொடர்ந்து உங்களை அவங்க பார்த்துப்பாங்களா? உங்களுக்கு சோறு போடுவாங்களா? ஸோ நம்மள நம்ம பாதுகாக்காத வரையும் யாருமே நம்மளை பார்க்க மாட்டாங்க. நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த சினிமா துறையில இருக்கிறது வந்து நிரந்தர வருமானம் இல்லாத ஒரு சூழல் இருக்கு. ஸோ அதுல சேமிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும். நிறைய பேர் குடித்து கெட்டு போறாங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வறுமையிலுக்கு அழிஞ்சு போறாங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கொடுக்கணும். சினிமாலே பாத்தீங்கன்னா பல சங்கங்கள் இருக்கு. எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களுக்கு. அப்பதான் இதெல்லாம் சால்வ் பண்ண முடியும். சினிமா சம்பந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.